ஃபோன் கொடு ப்ரோ, இன்ஸ்டா செக் பண்ணணும். அதெல்லாம் தேவையில்ல. நீங்கள் என்னென்ன ஃபீடெல்லாம் பார்க்குறீங்க நான் பார்க்குறேன். நானே சொல்கிறேன், சும்மாவே 18+ தான் இருக்கும் ஃபீடு. இப்போ வேறு ஒரு 3 நாளாக ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இன்ஸ்டா சைட்லேருந்து. ஸோ சும்மாவே எல்லாமே 18+, இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டு, வயலன்ஸ் இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஆமாம், 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து இன்ஸ்டாவில் அது எது திறந்தாலும், ஒரு ஃபீடை திறந்தாலும் சரி, ஒரு ரீலை திறந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 18+, சென்சிட்டிவ், அப்யூசிவ் அந்த மாதிரி தான் வருது. இதுக்கு வந்து என்னன்னு கேட்டால் கிளிச்சுன்றானுங்க, டெக்னிக்கல் கிளிச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. மார்க் ஜக்கர்பர்க் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, இது வந்து ஒரு ஏஐ மாடலில் தான் இது பண்ணிருந்தோம், அது வந்து இப்போ டெக்னிக்கல் கிளிச் ஆகிடுச்சு. இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆகி உலகத்தில் இவ்வளோ பெருசாக எல்லாருமே பேசுகிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம், அது ஒன்றும் சும்மா கிளிச்சு அப்படின்னு சப்பையாக முடிச்சிட்டான். இதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் என்ன தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆமாம், இன்ஸ்டாகிராம் திறந்தாலே எனக்கு இந்த யானை ஏதோ சாவடிக்கிற வீடியோ அந்த மாதிரி இல்லை யானை சாவுற வீடியோவுமே இருக்கு. ஒருத்தனை பிடிச்சி அடிக்கிறது, நிறையா ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டை பிடிச்சி பண்ணுறது நிறையாவே இருக்கு. ஆக்சுவலாக இதில் என்னதான் நடந்துச்சு? ஆக்சுவலாக இதுக்கான ப்ராப்ளம் வந்து கண்டென்ட் மாட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் மாட்ரேஷன்னா என்னென்னா, இப்போ வந்து நான் யாருன்னா இப்போ நான் ஒரு தப்பான வீடியோ ஏதோ ஒன்று போடுறேன்னு, நான் வரல, நீ ஏதாவது தப்பான வீடியோ போடுறேன்னு வச்சுப்போம். இப்போ வந்து அதை வந்து நான் பார்க்குறேன், நான் பார்த்து இல்லை வேணாம், இது இந்த மாதிரிலாம் எனக்கு என் ஃபீல்டில் வர வேணான்னு சொல்லிட்டு நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் ரிப்போர்ட் பண்ணதை பார்க்கறதுக்காக ஒரு டீம் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. மெட்டா கம்பெனியில் அவனுங்க செட் பண்ண ஆளுங்க ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து இந்த மாதிரி கண்டென்ட் வந்து அதில் என்னதான் இருக்குது, அது ஆக்சுவலாக வந்து ப்ரூட்டல் வீடியோவா, இல்லை இந்த மாதிரி வந்து அப்யூசிவ் வீடியோவா, இல்லை வேறு எந்த மாதிரி வீடியோ அதெல்லாம் அசால்ட்ஸ் அந்த மாதிரி வீடியோலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வீடியோவா, இதெல்லாம் பார்ப்பானுங்க. அவனுங்க பார்த்து இது வந்து ஃபீல்டில் போடலாமா, இது வந்து ஃபீல்டில் போடலாமா, யாருக்காவது அனுப்பலாமா, இல்லை வந்து இதை டெலீட் பண்ணி வச்சுக்கலாமா, இது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பானுங்க. 4-5 நாளாக வந்துருக்கா எனக்கு வந்து இந்த திவாகர் ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்களோட வாயில பிடிக்கும் போல ஐயோ விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது மனுஷங்கன்றதுனால மனுஷங்களோட ஃபீல்டு எப்படி இருக்கும், நம்ம எல்லாருக்குமே இப்போ நார்மலாக ஸ்டடீஸை பற்றியோ இந்த மாதிரி இப்போ ஒரு அந்த குஜாலான கண்டென்ட்லாம் பார்த்தோன்னா வந்து நல்லா இருக்கு, ஃப்ரெண்டுக்கு அனுப்பும் அப்படின்னு இதில் வந்து ஈஸியாக இருக்கு, அவ்வளோ தூரம் போய் சர்ச் பண்ண தேவையில்லையான்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து விட்டுருவானுங்க, சரி போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இது நமக்கு பெரிய லெவலில் தெரியல. இப்போ ரீசெண்டாக நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாருன்னா, ஏஐ தான் நல்லா டெவலப் ஆகிட்டு வருது, நம்ம ஆளுங்க அங்கே எதுக்கு வேஸ்ட்டாக வச்சு வேலைக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பேரெல்லாம் தூக்கிட்டாங்க, ஆளுங்கெல்லாம் தூக்கிட்டு மிஷினுக்கிட்ட கொடுத்தாரு, ரோபோட்டுக்கிட்ட கொடுத்தாரு. அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. ஒன்றும் இல்லை, இல்லை நீங்கள் அழுவுறீங்க. இல்லை சார், இல்லை கண்ணு கலங்குது, அழுவல சார், இல்லை வந்துடுச்சு, சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா, நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சிட்டான். எப்படி நம்மால என்ன டிங் டிங் சிட்டி, அவருக்கு ஒன்றும் தெரியாது, நான் பாய் ஃப்ரெண்ட் டாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, அவன் டிவியை போட்டுதான் போட்டுருவாங்க, அவன்கிட்ட தெளிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவர் வந்து இப்போ அவங்க ஏஐக்கெலாம் வந்து ஒன்றும் தெரியாது, எமோஷன் இருக்காது. இந்த கண்டென்ட் வந்து பப்ளிக்கு போனால் அவங்களோட எமோஷன் எப்படி இருக்கும், இது வந்து அவங்களுக்கு போனால் அது அன்றைக்கி ஃபுல்லாகவே டிப்ரெஷனாக இருக்கும், இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான்னா, எது வந்தாலுமே வந்து அமுச்சு விடு, பார்த்துக்கலாம், அமுச்சு விடு, இது அவன் தானே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாசமாக போயிடுவீங்கடா, போயிடுவீங்க. மனுஷங்க வந்து இருக்கும்போது சரி இந்த மாதிரி அப்யூசிவ் கண்டென்ட்லாம் பார்த்தா அவனுக்கு வந்து ரொம்ப இதுவாக மென்டலி அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். நம்ம பப்ளிக்குமே மென்டல் ப்ராப்ளம் ஆகாமல் அங்கே கம்பெனியில் உட்காந்து ரிப்போர்ட் அடிக்கிறான்ல, அவன் தான் ரொம்ப ஆமாம். ஏன்னா வந்து இப்போ ஒரு வீடியோ நம்ம அந்த மாதிரி பார்த்தாலே வந்து 1 மணி நேரத்துக்கு நம்ம மைண்டில் ஓடுது. இருந்தாலே ஒரு மாதிரி அவன் வளர்த்த இதுவே அவனை இது மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும். அவன் அன்னைக்கு உட்காந்து ஃபுல்லாகவே 6 மணி நேரம் 7 மணி நேரம் அதுதான் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு மென்டல் அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், அதனாலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அவங்களுக்குள்ள. ஸோ வெளியே பேச முடியாமல் சைக்கோ மாதிரி கூட ஆகலாம் நிறைய பேர்.
வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இதே மாதிரி யூஎஸ்ல இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் மாடரேட்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அங்க வந்துட்டு எல்லாரும் சொந்தக்காரங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சொந்தக்காரங்கள அங்க வந்து ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு எனக்கு இந்த ஒர்க் பிடிக்கல, எனக்கு மென்டலி அன்ஸ்டேபிளா இருக்கு, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ட்டு கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்து அந்த கம்பெனி இருக்க எல்லாத்துக்குமே $52 மில்லியன் வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்தா ஒரு ஃபைன் அமௌண்ட்டா நீங்க தரணும். இதே பிரச்சனை தான் இந்தியாவில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்காவில் எல்லாரும் ஃபேஸ் பண்ண. எல்லாருக்கும் இன்னும் காசு தருவானுங்களா? தர மாட்டாங்க. ஏன்னா நம்ம சத்தால அவனுக்கு பிரச்சனை இல்லை. சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க சுத்தமா இல்லை, நீ வந்து ஒர்க் பண்ணி தான்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி கூட அது ஒன்றும் சொல்ல முடியாது. சிஸ்டம் அந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப பெரிய ரீசன் இருக்கு. அப்படி இவனுக்கு கிளிச்சுன்னு மறைக்கிறானுங்களே, இது பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு ரீசன் இருக்கு. அவ்வளவு பெருசா ஏதோ மறைக்கிறானுங்க உள்ள. இவனுக்கு இவ்வளவு பெரிய பூசணிக்காக மறைக்க பாக்குறாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கு பின்னாடி. ஆக்சுவலா என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ரூலிங் பார்ட்டி கூட தான் சேர்ந்து ஒர்க் பண்ணுவானுங்க. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா, சோறு தானே திங்கிற. இப்போ நான் இவனுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது பண்ணேன்னு ரூலிங் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா என் வீட்டுக்கு ரைடு விட்டுருவான், முடிச்சு விட்டுருவான் சொல்லி. ஸோ வந்து ரூலிங் பார்ட்டி கூட தான் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது போன வாட்டி ஜெயிச்ச அந்த ஜோ பிடன் வந்து இவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் இந்த எல்ஜிபிடிக்கு இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய போஸ்ட் போடுங்க, அப்படிலாம் நீங்கள் போடுங்க அப்படின்னு. வேற வழி இல்லை. ரூலிங் பார்ட்டி மார்க் ஜக்கர்பர்க் வந்து வேற வழி, சரி போட்டுறாப்பா அவனுக்காக நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். இப்போ இருக்கிற ட்ரம்ப் இருக்காருல்ல, ட்ரம்ப்புக்கு வந்து இந்த எல்ஜிபிடிக்கு இதெல்லாம் வந்து சுத்தமாக பிடிக்காது. இவர் அப்படியே மாத்தி இது பண்றாரு, தீர்ப்பு அப்படியே மாத்தி சொல்ற மாதிரி. நீ அந்த கண்டென்ட் அவனுக்கு அகேன்ஸ்டா போடணும், நீ அவனுங்களாம் நீ சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு. இவனுக்கு வேற வழி இல்லை, ரூலிங் பார்ட்டி இல்லை. அவனுங்க சரி ஓகே உத்தரவையா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணுவோன்ற மாதிரி அவங்க பண்றாங்க. அப்படி இது பண்ணும்போது அந்த சேர்த்து வச்சிருந்த இப்போ ஜோ பிடன் இருக்கும்போது அந்த அவர் எதுலாம் நீங்க வந்து வெளியே காட்டக்கூடாது பப்ளிக், அதெல்லாம் இப்பெல்லாம் நீ எடுத்து கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை வந்து நம்மால் ரிலீஸ் பண்ணும்போது பப்ளிக் எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி நான் இவனுக்கு வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸ்லாம் முன்னாடி வருது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம். இதனால இது வருது. இதை ஹியூமன்ஸ் இருந்ததுதா கரெக்டாக வந்து இதை ரெக்டிஃபை பண்ணி இதெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏஐன்றதுனால அதுக்கு என்ன அனுப்பணும் என்ன அனுப்பக்கூடாது, எது பப்ளிக் கிட்ட போய் ரீச் ஆகணுன்றதுனால தெரில. ஸோ எல்லாத்தையும் அதே மாதிரி இல்லாமல் இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமே அப்படிதான். நீ ஒன்று வந்து லைக் பண்ணி பார்க்குறேன்னு திருப்பி 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 உனக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே அதுதான் வந்துட்டு இருக்கு. அண்ணே மூடா இருக்கான், இந்த வீடியோ அனுப்பு இந்த வீடியோ அனுப்புன்ற அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ ஐயோ மீண்டும் மீண்டுமா அப்படி வந்துட்டு இருக்கும்போது இப்பவுமே அதே ப்ராப்ளம் தான் உனக்கு. இந்த மாதிரி சென்சிட்டிவ் கண்டென்ட்ஸ் வந்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் லைக் பண்ணுவாங்க. சென்சிட்டிவ்ன்றது நான் சொன்னது அப்யூசிவ் அந்த மாதிரி. நீங்க என்ன கேவா, நீங்களும் அந்த மாதிரி. ஸோ வந்து இப்படி இருக்கிறதுனால இதை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் லைக் பண்றாங்க. அது வந்து மீட்டாக் வேண்டியது என்ன, எனக்கு வந்து நீ என்னோட ஆப் நீ 10 நிமிஷம் யூஸ் பண்றியா, இன்னொரு எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் நீ யூஸ் பண்ண வைக்க நான் என்ன பண்ணுவேனோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நான் இன்னும் கொஞ்சம் உனக்கு வந்து இந்த மாதிரி ஊட்டிகிட்டே இருப்பேன். இப்போ இதுக்குமே வந்து ட்விட்டரோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது ஏன்னா அதில் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது கமெண்ட் பண்ணி இது வல்கரா இருக்கு அப்படின்னா ட்விட்டரே வந்து பண்ணி அதை பிளாக் பண்ணுறாங்க டக்குன்னு. அது வந்து இப்போ இன்ஸ்டாலே கொண்டு வர போகிறேன் அப்படின்ற மாதிரி. அது எவ்வளோ தூரத்துக்கு இந்த ஆப்புக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ட்விட்டர்ன்னும் போது அதோட ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டாக வேற. அதில் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் பேசுகிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இது இன்ஸ்டாகிராம்னும் போது எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருப்போம். சில்ட்ரன்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெய்யாகுமா இப்படி போட்டுட்டு இருக்கா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ட்விட்டர் வந்து அந்த மாதிரிலாம் யாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி உனக்கு ஃபீச்சர்ஸ் இல்லை ரீல்ஸ் பண்ணி நீ அப்லோட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இதில் வந்து உனக்கு எந்த லெவலில் வந்து அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி தெரில. இப்போ இந்த சென்சிட்டிவ் கண்டென்ட்டை எப்படி தடுக்கலாம்? தடுக்கலாம் எதுவும் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா நீங்கள்
ஓகே செட்டிங்ஸில் போயிட்டு ரெஸ்ட்ரிக்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே சாரி ரெஸ்ட்ரிக்டட் இல்லை, ரெஸ்ட்ரிக்ட் கொடுத்தா எதுவுமே வராது. அப்புறம் என்ன பண்ணுறது? ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை, ப்ரைவசியில் போயிட்டு இந்த மாதிரி அப்யூசிவ் கண்டென்ட்லாம் வர விடாமல் இருக்கிறதுக்காக அதில் வந்து லெஸ்ஸு மீடியம் மோர் இருக்கும். அதில் வந்து நம்ம லெஸ் வச்சோம்னா மினிமமான சென்சிட்டிவ் அதுவே நம்மளை வந்து ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி வரும். ஸோ இது ஒரு தான் ஆப்ஷன். இது ஒரே ஒரு தான் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு ஆப்ஷன் நினைக்கிறேன். இல்லைனா ஏதாவது பண்ணுவானுங்க இன்ஸ்டாகிராம் அவங்க நீட்டாக ஏதாவது அவங்க சைட்லேருந்து பண்ணுவாங்க. பட் இந்த கம்யூனிட்டி நோட்ஸுன்றது வந்து ஒர்க் ஆகுமான்றது தெரில. டவுட் தான். அது வந்து அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னு தான் பார்க்கணும். பட் அது வரைக்கும் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க, பார்த்து என்ஜாய் பண்ணி. எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான். ஆமாம், அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் பாருங்கள், அதுக்கப்புறம் போர் வச்சு அடுத்த நாள் பாருங்கள், அது தப்பு இல்லை. ஒரே நாளில் ரொம்ப பார்க்காதீங்க, அவ்வளோதான். ஆமாம். அப்புறம் மைண்டில் பிரெயின் தலை சொன்ன மாதிரி ஆரோக்கியமாக மன நிம்மதியோட வாழ கற்றுக்கோங்க. இன்னைக்கு வந்துட்டு குட் பேட் அக்ரி டீசர் ரிலீஸா? இப்போ ஏன்ட்ரி My darlings, missed you all. நேர்த்திக்கிறது. இன்னைக்கு வந்துட்டு நம்ம இதான் சென்சிட்டிவ் கண்டென்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சென்சிட்டிவ் கண்டென்ட் இல்லை, இன்ஸ்டாகிராமோட இஷ்யூ இருக்கிற இஷ்யூ. இப்போது இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? அடுத்த வாரம் ஏதாவது ப்ராப்ளம் வரும், அதை பற்றி பேசுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய், டாடா, குட் பை, கயா.